கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் அமைந்துள்ள அக்ஷயா பொறியியல் கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். கல்லூரி செயலாளர் ரங்கராஜ், டெல்டா ஸ்குவாட் கமாண்ட் ஈசன், கல்லூரி இயக்குனர் ராஜசேகர், தலைமை நிர்வாக அதிகாரி கபிலன், கல்லூரி முதல்வர் கனகரத்தினம் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குத்துவிளக்கேற்றி முன்னாள் மாணவர்கள் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இணைந்து குத்துவிளக்கேற்றி இந்நிகழ்வை தொடங்கி வைத்தனர். முதலாம் ஆண்டு மாணவர்கள் சந்திக்கும் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் துவக்க விழா நிகழ்ச்சியாகவும் இது நடைபெற்றது. இங்கே பொன்னாடை சிறப்பு செய்யப்பட்டது. அவர்கள் கையில் கொடுக்கப்பட்ட அவர்களும் சிறப்பு பெற்று உயர்ந்த மனிதர்கள் தான் உயர்ந்த மனிதர்கள் தான். செய்தி மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் உயர்ந்த மனிதர்கள் தான் வாழ்த்துகிறது அக்ஷயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. விருப்பத்தில் உள்ள ஒருவர் சிறப்பு செய்கிறார். இது ஒரு உங்கள் சார்பாக வாழ்த்து. சிறப்பு விருந்தினர் சைலேந்திரபாபு அவர்களுக்கு சிறப்பு செய்கிறது. காட்டும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். உங்களுடைய பலத்த கரவொலி இன்னும் தொடர்ந்து ஊக்கத்தை அவருக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்த்துக்களும் இந்த கைதுகளும் இன்னும் உங்களுக்கு உற்சாகத்தையும் பெரும் மாற்றத்தையும் வாழ்வு கொடுக்கிறது. தேர்ந்தெடுத்து வெறும் அதிகாரியாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஈசானி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இன்னும் இதுபோல பல்வேறு சாதனைகளை படித்து உயர் இடத்திற்கு செல்ல அனைவரும் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Our CEO, Dr. Kabilan sir, most respected, our beloved sister, principal of this great institution, and above all, my dear beloved students of this great institution, Akshaya College of Arts and Science. It is a significant milestone. Your hard work, dedication, perseverance have brought you here, and you encounter challenges and opportunities that will shape you, your future, and help you realize your full potential. எய்ம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த காலேஜுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். சரி, இது எப்படி ஜெயிக்கிறதுக்கு? இது வெறும் எய்ம் காலேஜ் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேடணும். ரிசர்ச் ஆர் சர்ச் ஏதோ ஒன்று நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா எதை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்ரி டே இஸ் a learning lesson. இன்னைக்கு நீ போய் அந்த காக்பிட்டில் ஏர்கிராஃப்டில் அந்த ஹெல்மெட் போட்டு நீ உட்காரும்போது இன்னைக்கு ஒரு புது நாள். நான் மிஸ்டேக் பண்ணுவேன். ஐ எம் prone to make mistakes, but accepted and ready to learn from it. அப்படின்னு தான் சொன்னார். Third is perseverance. Discipline is to make you stay focused to your goal. Integrity is to make you stay true to your values. And perseverance is nothing but என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எப்படி வந்தாலும் எனக்கு அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி போகணுங்கிறது தான் பர்சீவரன்ஸ். Principal, faculties, Jai Hind to all of you. பக்கத்து ஒரு கேரளாவில் இருந்து ஒரு நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் படிச்சு இங்கிலாந்துக்கு 2000 ஆண்டில் போனவர் இன்னைக்கு அவர் எம்பி, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். இலங்கையில போர் நடந்துட்டு இருக்கு. அங்கிருந்து கிளம்பி போன ஒரு மாணவி 2008ஆம் ஆண்டு போனவா. அவங்க அப்பா போயிருக்காரு. அந்த குழந்தை அங்கதான் பிறந்து வளர்ந்துருக்கு. அந்த குழந்தை ஒரு எம்பி, உமா குமரன். வாய்ப்புகள் நிறைய. எனவே இந்த 3 ஆண்டுகள் காலேஜில் சேர்ந்தது என்பது ஒரு பெரிய சந்தர்ப்பம். உங்களது அறிவை, திறமையை, சந்தர்ப்பங்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த காலேஜில் சேர்ந்த வாய்ப்பு. உங்கள் அம்மாவும் அப்பாவும் எல்லாம் கூட படிக்கலை. உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுடைய அனுதாபிகள், உங்களை எப்போவுமே நேசிக்கக்கூடிய 2 பேர் தான் இவங்க 2 பேரும். நீங்கள் நாளைக்கு பெரிய நிறுவனத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ, ஐபிஎஸ் அதிகாரியாக, ராணுவத்திலேயோ இல்லை பெரிய தொழில வந்தால் கூட எல்லாரும் உங்களை நேசிக்க மாட்டார்கள். சிலர் உங்களை வெறுப்பார்கள். இவன் தொலைஞ்சாதான் எனக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நேசிக்கும் 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதை பார்த்தீர்களா? எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களிடத்திலும் ஏதோ ஒரு பெரிய சக்தி, ஆற்றல், திறமை கண்டிப்பாக இருக்கு.
நான் ஃப்ளைட் லெஃப்டினன்ட்டோட பேச இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நெட்வொர்க் கோடிங் ஏதோ ஒன்று, சாஃப்ட்வேர் இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் இல்லாட்டி கம்யூனிகேஷன் இல்லாட்டி அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வச்சுக்கோ எடுத்துக்காட்டும். இது என்ன அப்படின்னு இப்போ நமக்கு தெரியாது. இல்லாட்டி யூனிக்ஸ் பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியாது இன்னைக்கு. இல்லாட்டி ஜாவா ப்ரோக்ராமிங் இன்னைக்கு நமக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நாளைக்கு எனக்கு தெரியும், கற்றுக்கிட்டேன். ஒரு மாதம் கழிச்சு நான் கற்றுக்கிட்டு வச்சுக்கோங்க, எவ்வளோ சுகம். தெரியாத ஒன்றை இப்போ எனக்கு விமானம் ஓட்ட தெரியாது. ஒரு வேளை 6 மாதம் நான் போய் ரயிலில் போய் உட்காந்து இந்த வயசில் கற்றுக்கிட்டு ஒரு விமானத்தை ஓட்டேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய சுகம். நேற்று எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. Today I can speak English fluently. Even with the English people, I can talk in English. I can communicate in English. மிகப்பெரிய சுகம் உண்டா இல்லையா? ஒரு மேடையில் ஏறி தமிழில் பேச தெரியாது, இன்றைக்கு என்னால் பேச முடியும். பாரதியாரை பற்றி பேச முடியும், திருவள்ளுவரை பற்றி பேச முடியும், இந்திய அரசியலை பற்றி பேச முடியும், அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி பேச முடியும், பொருளாதாரத்தை பற்றி பேச முடியும் என்றால் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் படிக்கிறது இந்த பெரும்பாலும் சயின்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க சயின்ஸ், ஈவன் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் சயின்ஸ், காமர்ஸ் சயின்ஸ். அறிவியல் படிப்பது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் பேசும் திறமை, எழுதும் திறமை, வாசிக்கும் திறமை, காது கொடுத்து கேட்கும் திறமை, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ண திறமை, ஒரு ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டிங், காமர்ஸில் ஒரு சமீபத்தில் இங்கிலாந்தில் ஒரு தேர்வு நடந்திருக்கு. இங்கிலாந்தில் நம்மளை ஆண்ட நாடு இங்கிலாந்து. பைலட் கம்ப்யூட்டரைஸ்ட் சிஸ்டம், செலக்ஷன் சிஸ்டம், அந்த மிஷின் டெஸ்ட் பண்ணுது. நீங்கள் என்னைக்காவது இந்த திறமைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த திறமையை இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. அதுதான் முக்கியம். கஷ்டப்படும் போது ஒரு காலேஜில் சேர்ந்து படித்த கலெக்டர் ஆகலாம் தெரிஞ்சும், ராணுவத்தில் சேர முடியும்னு தெரிஞ்சும், தொழில் அதிபராக முடியும்னு தெரிஞ்சும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிகாம் முடிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வெளியே வந்து 5 லட்சம் ரூபாய் சம்பளம் தெரிஞ்சும் இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு உண்மையிலேயே ஏன் என்று புரியவில்லை. அவனுக்கு எவ்வளோ பெரிய இருக்குங்க, பணக்காரனுக்கு படிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். பணக்காரனாக இருக்கணும், இன்னும் படிக்கணும். இருக்கிற பணமெல்லாம் ஒரே நாளில் போயிடும். ஒரே நாள். The 1000 journey starts with one step. 1000 மைல் பயணம் ஒரு காலடியில் தான் ஆரம்பிக்கும். அது இந்த நாளாக இருக்கட்டும். நல்ல முறையில் இந்த நாளை நீங்கள் கால் அடியெடுத்து வைங்க. 2021 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி பேப்பர் படித்து பார்த்தேன். ஒரு நல்ல செய்தி. ஒரு நபர் போஸ்டன் USA அமெரிக்காவுடைய போஸ்டன் நகரில் ஒரு மனிதன், அவன் வந்து வயலின் வாசிக்கக்கூடிய ஒரு சிறந்த இசைக்கலைஞன். ஒரு இசைக்கலைஞன். அவன் போய் சப்வே, அங்கே வந்து சப்வேன்னா ட்ரெயின் ஸ்டேஷனில் ரோட்டில் உட்காந்துட்டு ஒரு துண்டை விரிச்சிட்டு அந்த வயலின் வாசிக்கிறான். வயலின் அருமையான மியூசிக் வாசிக்கிறான். ஒரு சிறந்த இசைக்கலைஞன் ரோட்டில் உட்காந்துட்டு வாசிக்கிறான். பக்கத்தில் போகிறவங்கெல்லாம் ஒருத்தன் வாசிக்கிறான் போல இருக்கு. I have the power to make it so. பூவையும் பொன்னையும் ஒன்றாய் சூடியவன், காலம் பார்க்காமல் மலைமகளாய் ஓடியவன், நேரமும் வேளையும் ஒரு பிசினஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பெரிய சுனாமி பேசி நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க. Since being a protocol and order, I am here to give my vote of thanks to all of you. My foremost உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8300191265 8300191265 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.